கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். ஐயா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்று பல்வேறு போராட்டங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்களிலே அகப்பட்டிருந்தாலும், எத்தனையோ நெருக்கடிகளிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஐயா, உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பவிக்கும்? ஒருவேளை உங்கள் குடும்பம் சிதறப்பட்டது போல் காணப்படலாம். ஒருவேளை நீங்களும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளும் எங்கோ திசை மாறி கிடப்பது போல, உங்களுக்கு வரவேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் வரவே முடியாதது போல பல்வேறு சூழ்நிலைகளிலே சிக்கி எங்கோ ஆப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் வராதபடி யாரோ போராடுவது போல, யாரோ உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறது போல, ஐயா எனக்கு வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் தடை செய்யப்படுகிறது. நன்மை வரும் என்று காத்திருக்கிறேன், ஆனால் தீமை வருகிறது. நான் என் வாழ்க்கையிலே சௌக்கியமும் சமாதானமும் வரும் என்று காத்திருந்த போதெல்லாம் சங்கடமும் துக்கமும் துயரமும் என்னை மூடிக்கொண்டது என்று நீங்கள் சொல்லலாம். எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் அவைகளெல்லாம் ஏதோ என்னை கெடுக்கவும் அழிக்கவும் எனக்குள்ளதை திருடவும் வந்தது போல் தெரிகிறது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் இன்னும் வந்து சேரவே இல்லை. எவ்வளவோ காலமாய் காத்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள், இந்த ஆபத்துகள், இந்த துயரங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இன்னும் சிலர், ஐயா எனக்கு நான் வரவேண்டி இருக்க வேண்டிய இடத்திலே நான் இன்னும் இல்லை, எனக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, எனக்கு வரவேண்டிய மேன்மை, அல்லது எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் இன்னும் வரவில்லை, என் திறமைக்கு ஏற்ற வேலை வரவில்லை, ஐயா நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இல்லை, எங்கோ இருந்து யாரிடமோ அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், சிக்க கூடாத இடங்களிலே சிக்கிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை என் வாழ்க்கையே மலை பாம்பிடம் அகப்பட்டு கொண்ட சிறுநரி போல், சிறிய ஆட்டுக்குட்டி போல் என் வாழ்க்கை சிக்கி சின்ன பின்னமாகிவிடுமோ என்ற சூழ்நிலையிலே, ஒருவேளை ஒரு மலை பாம்புவிடம் அகப்பட்டு கொண்ட ஒரு பிராணியை போல் என் வாழ்க்கை சிக்கலிலே அகப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். எத்தனை பெரிய ஆபத்தாய் இருந்தால் என்ன, எத்தனை பெரிய கொடுமையாய் இருந்தால் என்ன, உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாத இந்த சமுதாயமும் ஜனங்களும் உங்கள் உறவினர்களும் யாரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாத, எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாத, எந்த ஆராய்ச்சியினாலும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத பல்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எது எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஏசாயா 27 சொல்லப்பட்டபடி கீழே வேர் பற்றி, மைட்டி காட், அது என்னையா கீழே வேர் பற்றி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனோட, ஐயா ஒரு அசைக்க முடியாத எந்த சூழ்நிலையும், எந்த சிக்கலும், எந்த ஆபத்தும், எந்த வறுமையும், எந்த போராட்டமும் அசைக்க முடியாதபடி கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து, ஓ மைட்டி காட், உலகத்தையே, உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்கள் தெருவை, உங்கள் சபையை மாத்திரமல்ல, உலகத்தையே பலனால் நிரப்புவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தர் சொன்னதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு முறை சொன்னால் அது 1000 முறை சொன்னதற்கு சமானம். உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று அதி தீவிரமாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். பாருங்க, ஏசாயா 27 கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, உங்களை நாசப்படுத்திய அல்லது நாசப்படுத்த துடிக்கிற, உங்களை நிர்மூலமாக்க உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிற, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தனது பட்டயத்தால் தண்டிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார்.
சமுத்திரத்துல இருக்கிறது போல அப்படியே அசஞ்சி ஒரு பெரிய வலு சர்ப்பம் போன்று உங்களை அழித்து விடுவதாய், உங்களை கெடுத்து விடுவதாய், அல்லது உங்களை அழித்துக் கொண்டே உங்களை சங்கடப்படுத்தி உங்களை சோதனையிலே வேதனையிலே அகப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை பல்வேறு தொல்லைகள் கஷ்டங்களிலே அகப்படுத்திக் கொண்டிருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார், நிர்மூலமாக்குவார். உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துரு நிச்சயமாய் சங்கரிக்கப்படுவான். அவன் சங்கரிக்கப்பட்ட பிறகு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த மனிதனும் விரோதமாக இருக்க மாட்டான். ஐயா, ஒருவேளை நன்றாக கவனியுங்கள். ஒரு கணவன் ஒரு வீட்டுல குடிக்கு மேல குடியா குடிச்சு இருக்கிற நிம்மதியை, சமாதானத்தை, இருக்கிற பைனான்ஸ, இருக்கிற வாய்ப்பு வசதிகளை எல்லாவற்றையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறான்னு வைங்க. அவன் இருக்கிற குடிவெறியின் ஆவி போயிட்டுனா பச்சை பிள்ளை போல மாறிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை ஆட்கொண்டிருப்பது, அவனை கெடுக்க வந்தது, அவனையும் குடும்பத்தையும் மொத்தமாய் அழிக்க வந்தது அவனிடம் இருந்த குடிவெறியின் ஆவி என்பதை மறந்து விடாதிருங்கள். விபச்சார ஆவியிலே அகப்பட்டவர்கள், விபச்சார ஆவி அவர்களை விட்டு கடந்து போன பிறகு அந்த வீட்டிலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் மனமகிழ்ச்சியும் நிச்சயமாய் தங்கி இருக்கும். அதெல்லாம் தான் பாருங்க கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு. ஐயா, உங்க குடும்பத்தை, உங்களை நாசமாக்கின எல்லா வலு சர்ப்பத்தையும், எல்லா விதமான மந்திரம் சூனியங்களையும், எல்லா பரம்பரை சாபங்களாய் வந்து உங்களை சூழ்ந்திருக்கிற பல்வேறு பிசாசு கொண்டு வந்து போட்ட வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அக்காலத்திலே, எக்காலத்திலையா நீங்க கர்த்தரை நோக்கி திரும்பி இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருந்து காத்திருந்து, ஐயா என் தெய்வமே, எனக்கு இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், துயரங்களில் எல்லாம் இருந்து எனக்கு நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் தரும்படியாய், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாய் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று காத்திருக்கிறீர்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள். அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன், எத்தனையோ பிரச்சனைகள் அவனுக்கு. ஐயா, இருப்பதை காட்டிலும் செத்து விடுவதே மேல் என்பது போன்ற எந்த நிம்மதியும் இல்லாதபடி, உணவும் இல்லை, உறவிடமும் இல்லை, உடுக்க உடையும் இல்லாதபடி அவதிப்பட்டு கொண்டிருந்த அசிங்கமும் அருவருப்புமாய் கிடந்த அந்த இளைஞன் ஒரு நாளிலே திரும்பி வந்தானே. ஒரு நாளிலே அவன் திரும்பி வரும் பொழுது அவனுக்காக காத்திருந்த ராஜ மேன்மையை போல, அவனுக்காக காத்திருந்த மகிமையும் மகத்துவமுமான மேன்மையான வாழ்க்கையை போன்று, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிமையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது உங்களை நாசமாக்க துடித்த பொல்லாத இந்த சர்ப்பத்தை, இந்த லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, அது என்னையா நீண்ட பாம்பு, இதுகிட்ட அகப்பட்டவன் யாரும் தப்பிக்கவே முடியாது. லிவியாதான் என்னும் கோணலமான சர்ப்பத்தையே, ஓ மைட்டி காட், எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களையும் உங்கள் உயிரையும் அல்லது உங்கள் மகனை உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கி விடுவது போல இருக்கிற பிரச்சனைகளையும் கூட கர்த்தர் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அற்புதமான கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தால் தண்டிப்பார் என்று நீங்க இப்ப சொன்னா அந்த வார்த்தைகளே பட்டயம். இது 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான வார்த்தையே அந்த எல்லா காரியங்களையும் நிச்சயமாய் நிர்மூலமாக்கும். சமுத்திரத்தில் இருப்பது போன்று இருந்து உங்களை அழிக்க நினைத்த வலு சர்ப்பத்தை அது கொன்று போடும். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த அமாவாசை வந்தால் என்ன, எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன, மந்திரம் சூனியங்கள் எத்தனை பேர் சதி சூனியங்கள் செய்தால் என்ன, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் தீட்டப்பட்டால் என்ன, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் கூட்டம் கூடினால் என்ன, அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய பட்டயத்தினால் அவைகளை கண்டிப்பார், அவைகளை நிர்மூலமாக்குவார். ஆதலினால் 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளும் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை போல் மாறிவிடுவார்கள்.
அதை குறித்து நீங்கள் பாடுங்கள், பாடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். எப்பயா இதெல்லாம் நடக்கும்னு கேட்கிறீங்களா? 3ஆம் வசனத்திலே சொன்னது போல கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய தேவனே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அவரே காப்பாற்றி அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி, எப்பொழுதெல்லாம் தண்ணீர் பாய்க்க வேண்டுமோ, எது வேண்டுமோ, வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அன்றன்று உள்ள தேவையான எல்லாவற்றையும் அவரே கொடுத்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த வலு சர்ப்பமும், எந்த கோணலான லிவியாதான் பாம்பும், எந்த சமுத்திரத்தின் வலு சர்ப்பமும் உங்களை கெடுக்காதபடி, அடிக்காதபடி அவரே ஒருவரும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஐயா 4:5 வாசித்து பார்த்தீர்களானால், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தரோடே யுத்தம் செய்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பட்டயம் கிதியோன் சொன்னது போல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஐயா, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொன்ன பொழுது எதிரிகள் எப்படி சிதறி ஓடினார்களோ, அப்படியே இந்த வசனங்களை தியானிக்கும் போதே, இந்த ஜப வேளையிலே கலந்து கொள்ளும் பொழுதே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் தன்னாலே கலந்து போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், அது என்ன நடக்கும் இதுல? அப்படி வரும் பொழுது, அற்புதமான காரியங்கள் நடக்கும் பொழுது, அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தரே போரடிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர், உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்களுக்கு விரோதமாய் இந்த கர்த்தரே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமுடை சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காக, பாருங்க, ஐயோ கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். எங்கெல்லாம் சத்துரு இருக்கிறானோ எல்லாவற்றிலும் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். உங்களை அவரே பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். Mighty God. ஒரு பிள்ளையிலிருந்து ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளையிலிருந்து ஒரு பிள்ளை. ஐயா, நீங்கள் உங்களால் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து பூமியை பலனால் நீங்கள் நிரப்புவீர்கள். அந்த நிரப்புகிற காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே பெரிய காலம் ஊதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே எங்கே துரட்டப்பட்டீர்களோ, எங்கே எங்கே உங்கள் உறவுகள் மத்தியில், ஊரார் மத்தியில் இருந்து, அல்லது உங்களுக்கு அறிந்த தெரிந்த ஜனங்களில் இருந்து ஒருவேளை நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். உங்களுக்காக கர்த்தரே எக்காலம் ஊதுவார். ஓ க்ளோரி! கர்த்தரே உங்களுக்காக கொடியேற்றுவார். ஓ மைட்டி காட்! அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறப்பட்டவர் எங்க சிதறப்பட்டிருந்தா என்ன? எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டிருந்தவர்கள், உங்க பிள்ளைகள் எங்கே எங்கே துரத்தி விடப்பட்டிருந்தார்களோ, நீங்கள் எங்கே எங்கே துரத்தி விடப்பட்டிருந்தீர்களோ, எங்கே எங்கே சிதறடிக்கப்பட்டீர்களோ, எதனால் கஷ்டம், கடன், வியாதிகள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் எதனால் சிதறப்பட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் என்ன நடக்கும்? எல்லோரும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே, ஐயா, நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடங்களிலே, உங்கள் திருச்சபைகளிலே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரை பணிந்து கொள்ளுவீர்கள். காண்கிறவர்கள், பார்த்தவர்கள், அறிந்த தெரிந்த ஊரார், உற்றார், உறவினர் எல்லோர் கண்களுக்கு முன்பாக கர்த்தரே உங்களை பாதுகாத்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கீழே வேர்பற்றி பூ பூத்து காய்த்து உலகத்தையே, உங்க குடும்பத்தை, உங்களை மாத்திரமல்ல உலகத்தையே பலனால் நிரப்பும் காலம் வரும். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி, அற்பமும் சிறியவனுமாய், அநாதையும் திக்கற்றவர்களுமாய் இருந்த உங்கள் பெயரை அவரே பெருமைப்படுத்தி உங்களுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். நிச்சயமாய் உங்களால் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது போல உங்களுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை முற்றிலும்
அற்புதமாய் மாறிவிடும். நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா, எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே எத்தனையோ போராட்டங்கள். இன்று என்ன நடக்க போகிறதோ, இந்த அதிகாலை எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா வலு சர்ப்பத்தை போன்றவர்கள், ஒருவேளை லிவியான் தான் என்னும் கோணலான நீண்ட பாம்பை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறதே. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை போன்று பல்வேறு பிரச்சனைகளும் கொடுமைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய என் தேவனே உங்களை காப்பாற்றி இவைகள் எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், எல்லா சவால்களுக்கும் எதிராக அவரே உங்களை காப்பாற்றி அடிக்கடி உங்களுக்கு தேவையானபடி தண்ணீர் பாய்த்து ஒருவனும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படியே என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எந்த உபத்திரவும், எந்த சிக்கலும், எந்த சிரமமும் இல்லாதபடி என் தேவனாகி கர்த்தரே நாடுவர்களுக்கு தேவைகளை எல்லாம், இவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீரே சந்திக்கும்படியாய் அடிக்கடி இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை அமர்ந்த தண்ணீர்கள் கண்டையிலே கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பனாய், புல்லுள்ள வெளிகளிலே கொண்டு போய் மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாய் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி ஒருவனும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை இவர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்காலத்திலே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒவ்வொருவராய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஒவ்வொருவராய் இவர்கள் மேன்மை அடையும்படியாய், எந்த துயரங்கள், துக்கங்கள், எந்த பாடுகளில் இருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கடனும் கஷ்டங்களும் வியாதிகளும் துன்பங்களும் வருத்தங்களும் எல்லா பண பிரச்சனைகளும் எல்லா குடும்பத்திலே திருமண வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்காலத்திலே பெரிய காலம் ஊதப்படும் சொன்னீங்களே சுவாமி. இவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஒரு காலம் ஊதப்படும்படியாய் என் தேவனே நீங்க சொன்னது போல நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னது போலவே பெரிய காலம் ஊதப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். சிதறப்பட்ட இவருடைய பிள்ளைகள் துரத்தி விடப்பட்டவர்களுமாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் திரும்பி பரிசுத்த பர்வதத்திற்கு, என் தேவனுடைய ஐக்கியத்திற்கு, ஆசீர்வாதங்களுக்கு கடந்து வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. அப்படியாய் கடந்து வந்து என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே காலையும் மாலையும் நடு இரவுகளிலும் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, ஏசாயா 27 நீர் அற்புதமாய் அழகாய் தேவ ஜனங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுமாய் யாக்கோபு வேர்பற்றி இவர்கள் பிள்ளைகளுமாய் வேர்பற்றி ஸ்ட்ராங்கா மகிமையா நல்ல அஸ்திபாரங்களோடு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் பூத்து காய்த்து உலகத்தையே பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொன்ன நல்ல நாட்கள் இன்று தொடங்கட்டும் சுவாமி. இன்று அதிகாலை ஜெப வேளையிலே அந்த நல்ல நாட்கள் தொடங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், இதற்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளும் இதோடு அடங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமும் அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. தொடர்ந்து ஆந்திரா மாநிலம் மற்றும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து
தமிழ்நாடு கர்நாடகா மாநிலத்திலுமாய் தொடர்ந்து நடக்க போகிற எல்லா கூட்டங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. திறந்தவெளி மைதான கூட்டங்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதல், ஆமென் ஆண்டவரே, மாபெரும் ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒரு சோடாய் நின்று நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேவைகளை எல்லாம், எல்லா பண தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாய், எங்களுக்கு இருக்கிற பெரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக உறுதுணையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, யாரெல்லாம் இதை இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் அனுப்புங்க. அநேக செய்திகள், ஒரு நிமிட செய்திகள் மற்றும் அநேக செய்திகள் உங்களை நோக்கி வரும், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும். நிச்சயமாய் வேர்பற்றி பூத்து பூக்காய்த்து வா உலகத்தை பலனால் நிரப்புவீர்கள். அந்த நல்ல நாட்கள் தொடங்கும். கர்த்தராகி அவரே உங்களை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உங்களை காத்துக் கொள்வாராக. நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒருவனும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது.